வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, வலைத்தமிழ் இணையத்தின் மூலம் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும், இன்றைக்கு புதிதாக இணைந்திருக்கிற நண்பர்களுக்கும் வலைத்தமிழ் இணையத்தின் சார்பாகவும் சித்தர்கள் சார்பாகவும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். 2 நாட்கள் இந்த இணையத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை யூடியூபில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள். முதல் 2 நாட்களில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு யூடியூபில் சென்று பார்த்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பார்க்கிற போது அதில் என்னென்னவெல்லாம் தொடர்ச்சியாக வருகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, முதல் நாளில் சொன்ன ஒன்று தொடர்பாக அடுத்த நாள் ஒன்று சொல்லுகிறேன் என்றால், அது முதல் நாள் நிகழ்ச்சியை நீங்கள் அறிந்திருந்தால் தான் புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நேற்று புகையேற்றல் என்கின்ற ஒரு சித்த மருத்துவ முறையை பற்றி சொன்னேன். புகை ஏற்றுதல், புகை பிடித்தல் அல்ல. இந்த புகை ஏற்றுவதற்காக 2 பொருட்களை பற்றி குறிப்பிட்டேன். ஒன்று மஞ்சள் மிளகு, இன்னொன்று அமுக்கரா என்று சொல்லப்படுகிற அஸ்வகந்தி என்று அழைக்கப்படுகிற ஒரு மூலிகை. அதை பயன்படுத்தி எப்படி புகை ஏற்றுவது? நாம் அறிவியலோடு சேர்ந்து போகிறோம். அதற்கு காரணம், மக்கள் இன்றைக்கு அறிவியல் என்றால் தான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அனுபவியல் தான் இந்த அறிவியலுக்கு முந்தி உலகத்துக்கு இந்த உண்மைகளை எல்லாம் தந்திருக்கிறது. இன்றைக்கு சொல்லுகிறோம், மஞ்சளில் இருக்கிற குர்குமினோடு மிளகிலே இருக்கிற பெப்பரின் சேர்கிற போது அந்த குர்குமினுடைய செயலாற்றல் பல மடங்கு கூடுகிறது என்று இன்றைக்கு அறிவியல் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் மஞ்சளையும் மிளகையும் உணவில் சேர்த்து சமைக்கிற முறை, இந்த உணவு முறையை யார் சொல்லி தந்தார்கள் தமிழ் சமூகத்திற்கு? தமிழர்களுடைய வாழ்வியலில் இருக்கிற உணவு முறையே நோய் தடுப்பாற்றலை கூட்டுவதற்காக உரியது என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. கரோனா பரவுவதை தடுப்பதற்கு, கரோனா தொற்றை தொற்றாமல் நிறுத்துவதற்கு, தொற்றினால் அதை அகற்றுவதற்கு இந்த பெப்பரினோடு சேர்ந்து கையாளப்படுகிற குர்குமின் மிக ஆற்றல் மிக்கது. அதற்காகத்தான் அதை காண்பித்தேன். அதை காண்பித்த போது 2 செய்திகளை உங்களுக்கு சொல்லாமல் தவறிவிட்டது. ஒன்று, ஏற்கனவே பல சுவாச பிணிகள் உள்ளவர்களாக இருந்தால் சிலருக்கு புகை ஒத்துக்கொள்ளாது. இந்த சிஓபிடி பிரச்சனை உள்ளவராக ஒருவர் இருக்கலாம், ஒருவர் ஆஸ்மா பிரச்சனை உள்ளவராக இருக்கலாம், ஒருவருக்கு அலர்ஜி கண்டிஷன் இருக்கலாம். அப்படிப்பட்டவராக இருந்தால் இந்த புகை ஏற்றுதலை அவர்கள் கவனமாக கையாள வேண்டும். இந்த புகை, சிலருக்கு சாம்பிராணி புகையை ஒத்துக்கொள்வதில்லை. அப்போ இந்த மிளகு மஞ்சள் புகை ஒத்துக்கொள்ளுமா என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட பிடி இல்லாதவர்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இது கொரோனா வைரஸ் தொண்டையிலும் நாசியிலும் தொற்றுவதை தடுக்கும். நான் 2 நாட்கள் 2 செயல் விளக்கத்தை கொடுத்திருக்கிறேன். ஒன்று, உப்பு கரைசலை நாசியையும் தொண்டையையும் சுத்தம் செய்வதற்கு, கண்ணையும் சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்துவதை சொல்லி இருக்கிறேன். அதை நீங்கள் உடனே பரீட்சித்து பார்க்க வேண்டும். ஒரு செய்தி சொல்லுகிறோம் என்றால், ஒரு அறிவியல் சான்றோடு நம்முடைய பாரம்பரியத்தை பற்றி மக்களிடத்தில் சொல்லுகிறோம் என்றால் இதை சோதித்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக பலர் சோதித்திருப்பீர்கள். அப்பொழுது உணர்ந்திருப்பீர்கள் அது எப்படி நாசியிலும் தொண்டையிலும் இருக்கிற கபத்தை வெளியில் கொண்டு வருகிறது. அந்த மியூக்கஸ் மெம்பரேனோடு இருக்கிற அந்த வைரஸ்களை எல்லாம் வெளியிலே, கரோனா வைரஸை வெளியிலே துப்புவதற்கு இது எப்படி உதவும்? இந்த கரோனா வைரஸ் தொண்டையிலே 4 நாட்களில் பெருக்கமடைந்தால் தானே இது உள்ளே போகும். அதை பெருக்கமடையாமலே தடுத்து விடுகிற தடுப்பாற்றலை கொடுப்பதுதான் அந்த உப்பு தண்ணீரும் உப்பு மஞ்சள் கரைசலும் என்பதை நான் குறிப்பிட்டேன். பரீட்சித்து பாருங்கள், நீங்கள் அதை உணர்வீர்கள். அதுபோலத்தான் இந்த புகையேற்றல். புகையேற்றம் பொதுவாக ஒரு பொது
நன்மை தருவது என்றாலும் அது கொரோனாவுக்கு சிறந்தது. அதனால தான் அதை சொல்லுகிறோம். அது எப்படி நல்லது, அதில் இருக்கிற பெப்பாரினும் அதில் இருக்கிற குறுக்குமீனும் கண்டிப்பாக அந்த தொண்டையில் எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் அந்த புகையை உள்ளே வாங்குகிற போது உணர்வீர்கள். அது போய் தொண்டையில் எப்படி கரகரம் என்று பாய்வதை நீங்கள் உணர்வீர்கள். நாசிலே அது சரசரம் என்று ஒரு காரத்தோடு உள்ளே போவதை நீங்கள் உணர்வீர்கள். இப்ப இதெல்லாம் யாருக்கு வேணும்? இந்த கொரோனா தொற்றை தடுத்துக் கொள்வதற்கு உதவுவது மிக 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 முக்கியமான ஒரு வழிமுறையாக இது இருக்குது. அப்ப எப்போ நம்ம வெளியில போயிட்டு வரோம், எப்பெல்லாம் எடுக்கலாம் என்று ஒரு ஐயம் வரலாம். நான் எதை சாப்பிட்டாலும் எதை வந்த மருந்து எடுத்துக்கொண்டாலும் அது சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பாட்டுக்கு முன்னையா, காலையிலே மதியமா, காலையில மதியம் இரவு 3 வேளையா, இப்படி பழகி போய்விட்டோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே அதுக்கு ஒரு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மருந்தை எப்படி சாப்பிட வேண்டும் இதையெல்லாம் கேட்பது என்பது ஒரு பழக்கமாகிவிட்டது. உங்க மனசுக்குள்ளே ஒரு ஐயம் வரும். ஐயோ இது எப்போ பண்ணணும், அது எப்போ பண்றது, சாப்பிட்டு பண்றதா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்றதா, தூங்கி எழுந்ததும் பண்றதா, எப்போ பண்றது, இந்த ஐயமெல்லாம் வருது மக்களுக்கு. அதற்காக இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன். நேற்று பார்த்தவர்களுக்கு அது புரியும். அந்த புகை ஏற்றலை இப்போ உதாரணமாக தவிர்க்க முடியாத காரணத்தில் வெளியில் சென்று வருகிறீர்கள். இந்த வெளியிலே சென்று வருகிற போது தவறாது அந்த வாய் நாசி கவசத்தை அங்குதான் போக வேண்டும். என்னிடத்துல புகை ஏற்றுவதற்கு மருந்து இருக்கிறது, அதனால அதெல்லாம் போட மாட்டேன்னு இருக்கப்படாது. ஏன்னா தடுப்பதற்கும் தகர்ப்பதற்கும் எதெல்லாம் உதவுமோ அதை எல்லாம் ஒன்றை கூட விடாமல் கையாள வேண்டும். இப்போ இந்த புகை ஏற்றுகிற போது ஒரு வெளியில போயிட்டு வந்தோம். வந்த உடனே இது என்ன ஆக போறது, 1 நிமிடம் ஆக போகுது. என்ன, கொஞ்சம் மிளகை தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நனைச்சு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு துணியில ஈர துணியில சுற்றி வச்சிருங்க, அது பாட்டு ஊறி இருக்கும். மஞ்சள் தூள் வீட்டில் இருக்குது, ஒரு தேக்கரண்டில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வெளியில போயிட்டு வந்த உடனே அந்த புகையை நாசியிலே தொண்டையிலே ஏற்றிக் கொள்ளுங்கள். அசுகந்தி கிடைத்தால், அந்த அமுக்கரா கிழங்கு கிடைத்தால் இருந்தால் அதை பிளந்து விட்டு அதில் அந்த துணி சுற்றி நெய்யில் நனைத்து அதை கொளுத்து விட்டு வந்தால் எவ்வளவு வெண்புகை வருகிறது என்று பாருங்கள். சுடர் புகை வராது. அது அப்படி தொண்டையில பட்ட உடனே பாருங்க, அப்படியே சொர 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 என்று தொண்டையில ஏறும். எந்த கிருமி இருந்தாலும் செத்து போடும். கரோனா என்பது என்ன, சளியை உண்டாக்குகிற ஒரு கிருமி. அதற்கு அந்த எதிர்ப்பு சக்தியை தொண்டையில நாம் வளர்த்து கொண்டால் அது ஓடி போயிடும். அதனால எப்ப பண்ணணும், வெளியில போயிட்டு வரும்போது பண்ணலாம். நாம வீட்டிலே இருப்பவர்கள் வெளியிலே போகல, வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் என்றால் வீட்டிலே சிலர் வந்து போகிற சூழல் வரும். அப்பொழுது அந்த தொற்று எதுவும் தொண்டையில இல்லாமல் தடுத்துக் கொள்வதற்கும் நாசியிலே இல்லாமல் தடுத்துக் கொள்வதற்கும் இதை ஒரு காலையிலே ஒரு முறை, மாலையில் ஒரு முறை, அல்லது ஒரு நாளைக்கு ஒரு 4-5 முறை இதை செய்யலாம். இதில் ஒன்றும் பெரிய கம்ப சூத்திரம் இல்லை, கடினமும் இல்லை. அதனால இதையெல்லாம் நாம் கையாள வேண்டும். கையில இருக்கிற வெண்ணையை விட்டு விட்டு நெய்க்கு அழக்கூடாது. ஐயோ வந்து விட்டது. நான் குறிப்பா சொன்னேன், ஆச்சரியமாக இருக்கிறீங்க, பயன்படுத்தி பாருங்களேன். அந்த அசுகந்தி புகை உள்ள போன உடனே இந்த டிப்ரெஷன் லெவல் எப்படி குறையுதுன்னு பாருங்களேன். புகையில எப்படி போகுது, புகையில இருக்கிற புகையிலான உள்ள போயிட்டு பல நோய்களை உண்டாக்குகிறது. புகையில இருக்கிற புகையை உள்ள இழுத்த உடனே அப்படியே மூளை சுறுசுறுப்பாகி விடுகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம், கற்பனை செய்து கொள்ளுகிறோமே. அந்த புகை மட்டும் வேலை செய்யும் சொல்லுவோம். ஏன் அப்ப இந்த அசுகந்தில் இருக்கிற புகை இந்த மாற்றத்தை தருகிறது என்றால் பரீட்சித்து பாருங்களேன். சித்தர்கள் சொன்னது பொய்க்க, பரீட்சித்து பாருங்கள், அப்படி பலன் தரக்கூடியது. அதுபோல நிறைய இன்றைக்கு பயன்படுத்துகிற பொருள்களை சொல்கிறேன் பாருங்க. பூண்டு எல்லா வீட்டிலும் இருக்குது. இந்த பூண்டை கையாளலாமே. பூண்டு அதில் ஆலிசின் என்று ஒரு அற்புதமான நோய் எதிர்பார்த்து தருகிற ஒரு மூலப்பொருள் இருக்கிறது, அறிவியல் சொல்லுது. இந்த அறிவியலோடு சேர்த்து சொன்னால்தான் நம்முடைய அறிவுக்கு அது ஒத்துக்கொள்ளுகிறது. ஆனா இது அனுபவியல் கண்டுபிடித்தது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த முதல் பண்பாக இதுக்கு என்ன சொல்லுகிறான் சித்தன் தேவையன், சனியுடு வாந்தி. சனி, ஜன்னினா உங்களுக்கு தெரியும், ஃபிட்ஸ், டெலிரியம், அதிகமா காய்ச்சல் போயிடுச்சுன்னா சனி வரும். சனியோடு வாந்தி, தலை நோவு, தாளின் வலி, வலி எழுதி கோவை வன் பித்தம்.
வாந்தி மாந்தம். சன்னியோடு மாந்தம் தலை நோவு தாளின் வலி வலியழு நீர் கோவை வன்பித்தம் உள்ளி உள்ளி காண்பாய் உளை மூல ரோகமும் போம் வெள்ளி உள்ளி தன்னால் வெறுண்டு. வெள்ளி உள்ளி என்பது வெள்ளை பூண்டு. வெள்ளை பூண்டுக்கு பேர் தான் வெள்ளை உள்ளி. இந்த வெள்ளை பூண்டு இருக்கிறது, இந்த வெள்ளை பூண்டை அன்றாடம் சாப்பிடுங்கள். கொரோனா எவ்வளவு எட்ட போயிருக்குதுன்னு பாருங்க. வெள்ளை பூண்டுலயே அவ்வளவு இருக்கிறது. இல்லைன்னா வெள்ளை பூண்டை உணவுல சாப்பிட சொல்லி ஏன் சித்தர்கள் நம்ம உணவு நெறியில சேர்க்கிறார்கள்? அதனாலதான் உணவே மருந்து, மருந்தே உணவு. ட்ரக் இஸ் டயட் அண்ட் டயட் இஸ் ட்ரக். பாருங்க, இந்த பூண்டை எப்படி சாப்பிடலாம்? இத அப்படியே போட்டு மென்று சாப்பிடலாம். எல்லாருமே சாத்தியம் வேண்டாம். ஏற்கனவே அமிலத்தன்மை உள்ளவர்கள், வயிற்றிலே புண் உள்ளவர்கள் தப்பித்தவரை கூட இந்த பூண்டை வாயில் போட்டு மென்னிடக்கூடாது. உடனே வயிற்றுல பெரிய எரிச்சலை உருவாக்கிவிடும். இப்ப எப்படி கையாளுவது? 3 முறை சொல்லுகிறேன். அந்த 3 முறையில எந்த முறை உங்களுக்கு பிடிக்குமோ அப்படி கையாளுங்க. அன்றாடம் இந்த காலையில ஒரு வேளை சாப்பிடுங்க, மாலையில ஒரு வேளை சாப்பிடுங்க. நான் சொல்ற மாதிரி வெளியில போயிட்டு வந்தா இந்த பூண்டை சாப்பிடுங்க. எப்படி? இப்படி இந்த பூண்டை தனித்தனியாக இந்த பல்லை பிரித்து எடுத்துக்கொள்ளும். பாருங்க, இதை பூண்டு பல் என்று சொல்வார். ஒரு கிளவுஸ் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடும். ஒரு துகள். இப்படி ஒரு பூண்டுக்குள்ளே நிறைய ஏராளமான சிறு சிறு பிரிவுகள் இருக்கும். இதை இப்படி பிரித்து எடுத்து இந்த மேலே இருக்கிற தோலை உரிக்காமல், நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க, இந்த மேலே இருக்கிற தோலை உரிக்க கூடாது. உரிக்காமல் இதை அப்படியே ஒரு வானலில் போட்டு, ஒரு கெட்டியான வானலாக இருக்கட்டும், இல்ல தீயும், ஒரு கெட்டியான வானலுக்குள்ள இதை அப்படியே போட்டு, எவ்வளவு போடுவது? 10 பல். என்ன டோஸ்? எல்லாரும் டோஸ் கேட்பாங்க. டோஸ் விட்டாதான் பிடிக்காது, ஆனா டோஸ் கேட்பாங்க. எல்லாத்தையும் மருந்தா நம்ம மனசுக்குள்ள பயிற்சிக்கிட்டு இல்ல. இது கொஞ்சம் கூட போயிட்டா ஒன்றாகாது. பூண்டு வேறு பல நன்மைகளை தருகிறது. அந்த பல நன்மைகளை பற்றி வேறு தலைப்பில் பேசுவோம். இன்றைக்கு கொரோனா தொடர்பானதை பற்றி மட்டும் நாம தொடர்ந்து பார்ப்போம். பூண்டை பற்றி ஒரு வாரம் பேசலாம். அவ்வளவு பூண்டில் இருக்கிற அறிவியல் ஆய்வுகளும் சித்தர்கள் சொல்லி இருக்கிற மருத்துவ பண்புகளும் அவ்வளவு இருக்குது. ஜெனடிக் ஃபிட்ஸ் அதையே வராம தடுக்குது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த ஒரு வானல், கெட்டியான வானல், அந்த வானல்ல இந்த பூண்டை போடுங்க. ஒரு 10 பூண்டு பல்லை போடுங்க. போட்டு இதமான தீயில் அதை புரட்டி விட்டுக் கொண்டே இருக்கு. கொஞ்ச நேரம் போக போக என்ன ஆகும்? இந்த மேலே ஒட்டி இருக்கிற தோல் இதுல இருந்து பிரிய துவங்கி, ஏன்னா வெளியே வந்துடாது, அப்படியே பிரிய துவங்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, உள்ளே இருக்கிற அந்த ஈரம் கொண்டு இருக்கிற உள்ளே இருக்கிற பருப்பு பகுதி இருக்கிறது, அந்த அந்த சென்டர் பகுதி, அது அந்த தீயினாலே அதுல இருக்கிற நீர் ஆவியாகிற போது அது உள்ளே சுருங்கும். அப்ப மேலே இருக்கிற தோல் அதுல இருந்து விலகிவிடும். பாருங்க, அப்போ இதை நம்ம எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? இந்த வேக வைன்னு சொன்னா அவ்வாறு போட்டு தீச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, பிரயோஜனம் இல்லை. அதில போட்டு சிறு தீயாக வைத்து அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. ஒரு சில மணித்துளிகளில் few minutes இது அப்படியே மேலே இருக்கிற தோல் கருக ஆரம்பிக்கும். இந்த மேலே இருக்கிற தோல் கருகினாலும் உள்ளே இருக்கிற அந்த உட்பகுதி இருக்கிறது, அந்த பகுதி கருகாது. பயப்பட வேண்டியதில்லை. மேல் தோல் கொஞ்சம் கருகிற வரையில் சிறுதியாக வைத்து இதை புரட்டி புரட்டி வானலிலே புரட்டுங்கள். எல்லா வீட்டிலும் இருக்கிறது. அப்படி புரட்டி இதை நன்றாக வேக விட்டு பிறகு எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு இந்த தோலை பிரித்தால், இந்த தோல் உரிக்கிறதே சமையலுக்கு உதவி பண்ண போனோம்னு வச்சுங்க. இதை உரிச்சோம்னா, இதை உரிக்கிறது நகைச்சந்தெல்லாம் முதுக்கும் நகமெல்லாம் ஏறியும். பாருங்க, இந்த தோலை அப்படி பிரிச்ச உடனே இப்படி வேக வச்சுட்டு அப்படியே பொல பொலன்னு இந்த தோலெல்லாம் வந்துடும். அந்த பூண்டு சாப்பிடுவதற்கு ருசியாக இருக்கும், காரத்தன்மை இருக்காது. ஆனால் நோய் தடுப்பாற்றல் எதிர்ப்பாற்றல் உள்ளே இருக்கும். அப்போ
இப்படி இந்த பூண்டை சாப்பிடலாம். இன்னொரு முறை, இரண்டாவது முறை, இது எனக்கு பிடிக்கல, மிக ருசியாக இருக்கு, சாப்பிட்டு பாருங்க, அப்ப வளரும். அடுத்து என்ன செய்ய, இப்படி ஒரு முழு பூண்டை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பூண்டுக்குள்ள வீட்டில் இருக்கிற பாருங்க, அந்த வடை குத்தி எடுக்கிற கம்பின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கூரான கம்பியை இதுல அப்படியே குறுக்க சொருவினால் இது உள்ளே போயிடும். இப்படி சொருக முடியாது, கையில எல்லாம் குத்திக்கப்படாது, இந்த சொருக சொன்னாருன்னு சொல்லி. இதை இப்படி குறுக்க நிலைக்க வைத்து இப்படி சொருகினீங்கன்னா இது உள்ள போயிடும் அந்த கம்பி. அதை நம்முடைய வீட்டில் இருக்கிற அந்த கேஸ் ஸ்டவ் இருக்கு, அதுல அப்படியே புரட்டி புரட்டி காய்ச்சி அந்த அந்த ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேம்ல வைக்காம சிம்மில் வச்சுட்டு இதை புரட்டி புரட்டி அதில் காய்ச்சிட்டு அந்த ஃப்ளேம்ல இருந்து கொஞ்சம் உயரத்தில், நேர நெருப்புக்குள்ள விட்டுறாம கொஞ்சம் உயரத்தில் அதை அப்படியே புரட்டி புரட்டி காட்டு. இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஸ்டவ் கொண்டு வந்து வச்சு அதை நான் காட்ட வேண்டியதில்லை. நீங்களே ஒரு நாள் செய்தால் மறுநாள் உங்களால் அனுபவத்தில் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி உள்ளே விட்டு அப்படியே திருப்பி திருப்பி எல்லா பக்கத்திலையும் காட்டுங்க. என்ன ஆகும், திரும்ப இந்த பூண்டு இப்படி இருப்பது நீங்கள் பிரிக்காமலே அந்த பல்லெல்லாம் தானே விரிந்து வரும். பாருங்க, என்ன நாங்க செய்யறோம், நாங்க கையாளுகிறோம். இதை எடுத்து அப்படியே கொஞ்ச நேரம், ஒரு 2-3 நிமிடத்துல இருந்து ஒரு 5 நிமிடம் அல்லது இன்னும் கொஞ்சம் கூட கூட, நீங்க எவ்வளவு தூரம் அந்த ஃப்ளேம்ல இருந்து இதை மேல வச்சு காய்ச்சறது என்பதை பொறுத்து அப்படியே காட்டிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கிளவுஸ்ல இருக்கிற ஒவ்வொரு பீஸும் அப்படியே வெடிச்சு பழந்து வரும். அப்ப இப்படி காய்ச்சி கொடுத்து அப்படி திருப்பி இப்படி காய்ச்சுங்க, திரும்ப இப்படி திருப்பி காய்ச்சுங்க. ஒரே இடத்தில் காய்ச்சி தீய வைக்காமல் அதை புரட்டி புரட்டி கொடுத்து யூனிஃபார்மாக ஒரே சீராக எல்லா இடத்துக்கும் அப்படியே காய்ச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க. அதை எடுத்து ஆற வைத்து உரித்து அதை நேரம் மாடல் தேடிட்டு சுட்டு சாப்பிடணும் இல்லை, இப்படி சாப்பிடலாம். ருசியாக இருக்கும். ருசியோடு சேர்த்து நம்முடைய நோய் கரோனா தொற்றை தொண்டையிலே இருந்து அகற்றுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த மூன்றாவது ஒரு முறை இருக்கிறது, இது சொல்ல வேண்டும் இந்த இடத்திலே. ஏனால் எல்லாரும் இதை பற்றி நிறைய ஆய்வுகள் வெளியே வந்திருப்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள். இது ஒரு ஆன்டி லிபிடிமிக் ப்ராப்பர்ட்டி உள்ளது. இந்த லிபிடீமியா என்று சொல்லுகிற ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறது, இந்த ட்ரைகிளிசரைடு, கொலஸ்ட்ரால் அண்ட் எல்டிஎல் கொழுப்பு சத்து, இவைகளை எல்லாம் கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்கிடும். அதனால இது அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துங்கள். அப்ப என்ன பண்ணணும், இப்படி ஒரு முறை, மூன்றாவது ஒரு முறையில் இதை கையாளலாம். இது மாதிரி இந்த பல்ல பிரிச்சுட்டு இதை உரித்து எடுத்து, இதை உரிப்பதற்கு சுலபமான வழி சொல்கிறேன். ஒரு ஷார்ப் நைஃப், ஒரு கத்தி எடுத்து இந்த நடுவில் அப்படியே பிளந்து இப்படி பிரிச்சுட்டு இந்த தோலை உரிச்சிங்கன்னா தோல் எளிதில் வெளியே வந்துடும். இதை இப்படி நகத்தால் விட்டு உரிச்சிட்டு இருந்தீங்கன்னா நகைக்கண்ணெல்லாம் பூந்துட்டு வலிக்கும். ஏன்னா வீட்டில் சமையலுக்கு பூண்டு உரிச்சு கொடுக்கறதுல தெரியும். என்ன பண்ணணும், இப்படி கத்தியால அப்படி அழுத்தி பிளந்துட்டு இப்படி பிரிச்சுக்கன்னு வச்சுக்கோங்க, அந்த தோல் சுலபமாக கட்டிட்டு வந்துடும். இப்படி ஒரு 10 பூண்டு பல்லை உரித்து விட்டு, அந்த உரித்த பூண்டை நம்ம வீட்டிலே பால் இருக்கிறது, அந்த பாலில் கொஞ்சம் தண்ணீர் கலந்து, அந்த லிக்விட் தண்ணி அப்படியே பாலை போடணும், கொஞ்சம் தண்ணி கலந்த பால். எவ்வளவு, கொஞ்சம் தண்ணினா எவ்வளவு சார் போடணும்? நீங்க 1/4 டம்ளர் பால் எடுத்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து இந்த பூண்டை போட்டு பால் சுண்டுகிற வரையில் அப்படியே வேக விடுங்கள். அதை எடுத்து அந்த பூண்டை சாப்பிடலாம். இப்படி இந்த பூண்டை 3 வகையிலே நாம் கையாளலாம். தொண்டையில் கொரோனா தொற்றை எதிர்த்து போராடுகிற சக்தியை இந்த பூண்டு கொடுக்கும். பூண்டு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. வெள்ளை பூண்டு, வெங்காயம் சொல்லப்படாது. வெள்ளை பூண்டுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. இன்னொன்று, நம்ம வீட்டிலே புழங்குகிற ஒரு பொருள் எல்லாருக்கும் தெரிந்தது, இஞ்சி. இஞ்சி தனக்கு இருமலயம் ஓக்காளம்
ஐயம் ஓக்காளம் வஞ்சிக்கும் சன்னீசுரம் வன்பித்தம் விஞ்சுகின்ற சூலையரும் தீபனமா சூலையரும் தீபனமா இஞ்சி தனக்கு இருமலையம் ஒக்காளம் வஞ்சிக்கும் சன்னீசுரம் வன்பித்தம் விஞ்சுகின்ற சூலையரும் தூண்டாத தீபனமாம் வேலையுறும் கண்ணாய் விளம்பு. நான் இதை யாருக்கு சொல்ற குறிப்பா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஆண்கள் அலட்சியமாக மேம்போக்காக போவார்கள். ஆனா அவர்களுக்கு கடிவாளம் போடும்போது நீங்கள் இல்லத்தரசிகள் இதை நீங்க பார்க்கணும். அதனாலதான் தேவையை சொல்லும் போது ஆண்களுக்கு சொல்ல பெண்களுக்கு சொன்னார். ஒரு பெண்ணுக்கு சொன்னா அது 100 குடும்பத்துக்கு போய் சேரும். என்ன அவங்க ரகசியமா வச்சுக்க மாட்டாங்க. அப்போ இந்த இஞ்சியை என்ன பண்ணணும், இந்த இஞ்சியை தோலை செய்ய வேண்டும், ரொம்ப முக்கியம். இஞ்சிக்கும் சுக்குக்கும் புற நஞ்சு. இந்த தோலை ஒரு கத்தியை கொண்டோ அல்லது பீலரை கொண்டோ இந்த தோலை சீவி விட்டு இந்த இஞ்சியை அப்படியே நசுக்க வேண்டும். நன்றாக அரைத்தோ அல்லது நசுக்கியோ. எவ்வளவு இஞ்சி, ஒரு நாளைக்கு எவ்வளவு இஞ்சி உபயோகப்படுத்தலாம் பாருங்க. நம்முடைய விரல் அளவுல ஒரு கணு அளவுக்கு இஞ்சி இருந்தா போதும். இவ்வளவு இஞ்சி போதும். இவ்வளவு இஞ்சி. இப்ப இவ்வளவு இஞ்சின்னா இது கொஞ்சம் கூட குறைச்ச போயிட்டா என்ன ஒண்ணும் ஆகாது. நம்ம சமையல் கட்டுல இப்ப சட்னி அரைக்கிற போது இஞ்சியை ஏன் சேர்க்கிறார்கள்? இந்த இஞ்சி உடம்புக்கு போனால் அது கிருமி தொற்றுகளை அகற்றும். கொரோனா வைரஸ் என்ன, அது ஒரு கிருமி தொற்று. கொரோனா வைரஸ் அந்த 7வதாக வந்திருக்கிற சளி வைரஸ் தானே. அப்போ இஞ்சி தனக்கு இருமல் முதல் அறிகுறி என்று சொல்ற இருமலை வராம பண்ணிடும். இருமலை வராம பண்ணா என்ன அர்த்தம், தொண்டையில இருக்கிற தொண்டைக்கு கீழ்ப்பகுதியில் சுவாச உறுப்புகளில் இருக்கிற அந்த கிருமிகளை எல்லாம் தொற்றுகளை எல்லாம் அகற்றுகிற ஆற்றல் இஞ்சிக்கு உண்டு. இப்ப இஞ்சி தானே இது. இஞ்சி போய் என்ன பண்ணிடும், நாங்க இஞ்சி சாப்பிட்டு தான் இருக்கிறோம். இஞ்சியை சமையலில் சேர்த்து சாப்பிடுவது நல்லது. ஆனா இஞ்சியை இப்படி நேரடியாக கையாளுவது எவ்வளவு சிறந்தது. அப்ப என்ன பண்றது, இந்த இஞ்சியை தோலை சீவிட்டு இஞ்சியை போட்டு நன்றாக இடித்து நசுக்கி அதன் கூட இப்ப இவ்வளவு இஞ்சி எடுத்துக்கொண்டோம். ஒரு அங்குல நீளம் உடைய இஞ்சி எடுத்துக்கிட்டோம், முற்றிய இஞ்சி. அந்த இஞ்சி அப்படியே தோலை சீவிட்டு நசுக்கி அதை எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி கலந்து அதை நல்லா அரைச்சி அதை பிழிஞ்சு அந்த சாறு எடுத்துக்கோங்க. எவ்வளவு சாறு எடுப்பது, இதில் 1 அவுன்ஸ் சாறு எடுத்துக்கோங்க போதும், 30 மில்லி. அந்த சாறை ஆச்சரியமா இருக்கு, துணியில பிழிஞ்சு தான் வடிகட்டிட்டோம். அந்த சாறை ஒரு தட்டையான அடிப்பகுதி உள்ள ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஒரு சில மணித்துளிகள், ஒரு 15 மணித்துளிகள்ல இருந்து 20 மணித்துளி அப்படியே அசைக்காமல் வச்சிருங்க. நமக்கு எப்பயுமே என்ன பண்ணணும்னா அசைக்காம வையுங்க, அதை பார்க்காதீங்கன்னு சொன்னாதான் இந்த கொஞ்ச நேரத்துக்கு ஒருத்தர் போய் ஆட்டி ஆட்டி பார்ப்போம். அசைக்க கூடாது. அப்படியே ஒரு 15-20 நிமிடம் இந்த வைத்து விட்டால் இந்த இஞ்சி சாறை பிறகு எடுத்து அப்படியே இருத்தல்னு சொல்லுவோம். மேலே வடிகட்டுதலுக்கு பதிலாக இருத்தல். அப்படியே மேலே இருக்கிற டிகாண்டிங் தி சூப்பர் நட், மேலே இருக்கிற திரவத்தை டிகண்ட் பண்ணுவது. அப்படியே ஊத்துனீங்கன்னா அடியில பாருங்க வெள்ளை கலர்ல ஒரு சுண்ணாம்பு படிச்சிருக்கும். அது சுக்கில இருக்கிற நஞ்சு. அது அந்த நஞ்சை அகற்றி விட்டு தான் இஞ்சியை சாப்பிடணும். சும்மா இஞ்சி சாப்பிடணும், இஞ்சியை போட்டு மென்று சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க, எனக்கு தெரியும். அது பழக்கம். வெகுஜனங்களுக்கு பொதுவாக எல்லாரும் பயன்படுத்தணும்னா என்ன பண்ணணும், அந்த இஞ்சியை இது மாதிரி வடிச்சு மேலே இருக்கிற டிக்கட்டை எடுத்து அது எடுத்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ ஒரு 20 to 25 மில்லி அந்த டிக்கட் கிடைக்கும். அந்த மேலே இருந்து இருத்து எடுத்துச்சாரு. அது எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு, ஒரு 20 மில்லி கிடைக்கிறது, ஒரு 20 மில்லி தேன். இது இரண்டையும் சேர்த்து அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட ருசியா இருக்கும். இல்லையா எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது, நான் எப்படி தேனை சேர்த்து சாப்பிடணும்? வேணாம், தேனோட சேர்த்து சாப்பிட அவசியம் இல்லை. அதை லேசாக சூடு பண்ணுங்கள்.
ஒரு பாத்திரத்தில் போட்டு லேசாக சூடு பண்ணுங்க. சூடு பண்ணா இந்த இஞ்சி சாப்பிட தன்மை என்ன பொங்கும். இப்படி பொங்குற போது அதுல கொஞ்சம் தேனை போட்டு குழப்பி சாப்பிடலாம். அப்படி தேன் சேர்க்கக்கூடாதுன்றவங்க வெறும் இஞ்சி அப்படியே பொங்க வைத்து அதை எடுத்து சாப்பிடலாம். அது அதிக காரத்தை எரிச்சலை கொடுக்காது. இதமான காரத்தோடு இந்த தொண்டைக்கு போகும். தொண்டையில் இருக்கிற தொற்று வருகிறது போல துரத்தி விடும். கொரோனாவுக்கு எந்த தொண்டையில வருகிற தொற்றாக இருந்தால் அந்த தொற்றுக்கெல்லாம் இந்த இஞ்சி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். அப்ப இதற்கு பேர் இஞ்சி சுவரசம் என்று சொல்லுவார்கள். இப்படி செய்து இதை சாப்பிடலாம். அது தொண்டை வழியாக இந்த கிருமி தொற்று உள்ளே போகாமல் தடுக்கும். நோய் தடுப்பாற்றலையும் தகப்பாற்றலையும் இது கொடுக்கும். இப்படி இந்த இஞ்சியை கையாளலாம். இன்னொரு முறை, என்னால அன்றாடம் தினம்லாம் செய்துட்டு இருக்க முடியாது ஐயா. இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இஞ்சியினுடைய தோலை நன்றாக சீவிடுங்கள். சீவிட்டு அதை சிறு சிறு துண்டுகளாக இந்த கிராட் பண்ணுங்க. அல்லது ஒரு கத்தியை பயன்படுத்தி சிறு 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 துண்டுகளாக வெட்டுங்க. வெட்டிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு அது நிரம்புகிற அளவுக்கு அதில் அப்படியே தேனை ஊற்றுங்கள். ஊற்றிவிட்டு ஒரு 3 நாட்களுக்கு வெயிலில் வைத்தா போதும். வெயிலில் வைக்கிற நாளிலிருந்தே சாப்பிடலாம். இது வைத்தால் அந்த இஞ்சியில இருக்கிற நீர் கசிந்து வெளியிலே வந்து அந்த தேன் நீர்த்து போயிடும். இப்ப அந்த இஞ்சியில இருக்கிற தண்ணீர் தன்மை தேனில கலக்கும். அதை அப்படியே தொடர்ந்து வெயிலில் வச்சுக்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், அந்த தேன் திரும்ப தேன் தன்மைக்கு இருக்கும். அப்படியே என்ன அர்த்தம், அந்த இஞ்சியில இருந்த தண்ணி எவாபரேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், ஆவியாக போய்விட்டது. அதை எடுத்து வீட்டில் வச்சுக்கணும், கெடாது. இதுக்கு எந்த பிரிசர்வேட்டிவ்ஸும் போட வேண்டியதில்லை. ஏன்னா தேனே ஒரு மிகச்சிறந்த பிரிசர்வேட்டிவ், இஞ்சி ஒரு மிகச்சிறந்த நோய் எதிர்பார்த்தல் மிக்கது. இந்த இஞ்சியை வாங்கிட்டு வந்து வச்சிருப்போம் வீட்டில், அன்றாட பயன்படுத்திருப்போம், மிச்சம் இஞ்சி இருக்கும். அந்த இஞ்சியில எப்பயாவது ஃபங்கல் வந்து பார்த்துருக்கிறீங்களா? ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். வராது. ஈரத்தன்மை இருக்க ஃபங்கல் வரணும் இல்லை, வராது. அவ்வளவு தகப்பாற்றல் உடையது இந்த இஞ்சி. அப்போ இந்த இஞ்சியை இப்படி வைத்துக்கொண்டு அன்றாடம் 3 வேளை சாப்பிடுங்க. காலையில சாப்பிடுங்க, மதியம் சாப்பிடுங்க, இரவு சாப்பிடுங்க, சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடுங்க. அது தொண்டையிலே போய் அந்த காரத்தன்மை படித்திருக்கும்படி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நம் வீட்டில் இருக்கிற இஞ்சியும் பூண்டும் நம்மை கொரோனா கிருமி தொண்டையிலே தொற்றுவதை தடுப்பதற்கு மிகச்சிறந்த வழிமுறையாக இருக்கும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கொரோனா அதுக்கு மருந்தே இல்லை, பெரிய பெரிய மருத்துவர்கள் எல்லாம் அதுக்கு எவ்வளவோ மருந்துகளை முயற்சி செய்து பார்த்து ஒரு மருந்தும் இல்லை என்று ஓடுகிறார்கள். இந்த நோய் தொற்று உள்ளவர்களுக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவர்களே மாண்டு போகிறார்கள். அவ்வளவு கொடுமையான இது போய் இஞ்சியும் பூண்டும் சாப்பிடுகிறார்கள். இது என்ன, இப்படிதான் இவங்க இந்த மருத்துவத்தை கெடுக்கிறாங்க என்று விமர்சனம் பண்ணுகிற பேர் அறிவாளிகள் உண்டு. இஞ்சிக்கும் பூண்டுக்கும் என்ன சக்தி இருக்கிறது என்பதை அறிவியல் கண்டு சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் பேசலாம், நின்று கொண்டு போவோம். இன்றைக்கு நமக்கு கொரோனாவுக்கு இதை பயன்படுத்துங்கள், இஞ்சியும் பூண்டையும் பயன்படுத்துங்கள். இன்னும் வீட்டில் வைத்துக் கொண்டு அன்றாடம் சாப்பிடுவதற்கு 2 எளிய பொருட்களை கொண்டு வந்திருக்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடியது ஒன்று சுக்கு, இன்னொன்று தனியா. தனியான்னா கொத்தமல்லி விதைக்கு தனியா ஒரு பேர் இருக்கு, தனியான்னு பேர். அது என்ன, கொத்தமல்லியினுடைய விதை. கொத்தமல்லி கீரையும் கொத்தமல்லி விதையும் மிகச்சிறந்த காய்ச்சலை கட்டுப்படுத்துகிற மருந்துகள். நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டான், சுக்கு காபி சாப்பிடுங்க. சில பேர் சொல்லுவா மல்லி காபி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சுக்கு காப்பி மல்லி காப்பி தான் இந்த நாட்டினுடைய புராதன பூர்வீக காப்பி. இந்த சுக்கு காப்பிக்கு அதுக்கு காப்பின்னு பேர் இல்லை, சித்தர்கள் வைத்த பேர் இருக்கு. சுக்கு தீநீர்னு பேர், மல்லி தீநீர்னு பேர். தீயிலே காய்ச்சி எடுத்த நீர், தீநீர் என்று ஒரு பாகமே சித்த மருத்துவத்திலே உண்டு. தெரிந்து கொள்ளுங்கள். கஷாயம்னு சொல்வதை விட தீநீர்னு சொன்ன எவ்வளவு அழகான சொல் பாருங்க, தமிழ் சொல் தீநீர்.
இந்த கொத்தமல்லியும் இதையும் சேர்த்து இந்த தீனியை சேரும். கொத்தமல்லி என்ன பெரிய மருந்து! கொத்தமல்லி இலை, கொத்தமல்லி கீரை உண்ண, கொத்தமல்லி கீரை உண்ண கோரோஜகம் போம், பித்தமெல்லாம் வேறுடனே பேரும் மெய்யாக. கொத்தமல்லி கீரை உண்ண கோரோஜகம் போம், பித்தமெல்லாம் வேறுடனே பேரும் மெய்யாக. வெச்சனவே போகம் விளைவிக்கும் கட்சி முளை மாதே அரி, கொத்தமல்லி கீரை உண்ண கோர அரோஜகம் போம், பித்தமெல்லாம் வேறுடனே பேருங்கான் சுரம் தீரும். வெச்சனவே போகம் விளைவிக்கும் சுரம் தீரும் கட்சி முளை மாதே அரி. சுரம் பிடித்திருக்கிற போது என்ன சாப்பிடணும்னு உணவுல நமக்கு வயிற்று போக்கு போற என்ன சாப்பிடணும் தெரியாது, காய்ச்சல் இருந்தா என்ன சாப்பிடணும் தெரியாது, சளி பிடிச்சிருந்தா என்ன சாப்பிடணும் தெரியாது. சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு, உனக்கு சளி காய்ச்சல் இருக்கிறதுனா கொத்தமல்லி கீரை இருக்கு, அந்த கீரையில தீனி செய்து சாப்பிடு, சுரம் தீர்ந்து போயிடும். கொத்தமல்லி கீரை, இந்த கொத்தமல்லி விதை தனியா, கொத்தமல்லி வெப்பம் குளிர் காய்ச்சல் பித்தம் மந்தம், கொத்தமல்லி வெப்பம் குளிர் காய்ச்சல். குளிர் காய்ச்சல் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா, சளி மேலிடுவதனாலே வருகிற காய்ச்சல். கொரோனாவில் என்ன காய்ச்சல் வருது? சளி காய்ச்சல். கொத்தமல்லி வெப்பம் குளிர் காய்ச்சல், பித்தம் மந்தம் சக்தி விக்கதாக மூடு தாது நட்டம், சக்தி விக்கதாக மூடு தாது நட்டம். கொத்தமல்லி வெப்பம் குளிர் காய்ச்சல் பித்தம் மந்தம் சக்தி விக்கதாக மூடு தாது நட்டம். கத்தி எழு வன்கத்தப்பி விரணம் பூதலத்திலாதகற்றும் போற்று. பூதலத்திலே இல்லாமல் அகற்றி விடுகிற ஆற்றல் இந்த கொத்தமல்லி வித்துக்கு உண்டு. இந்த சளி காய்ச்சல போக்கும். சும்மா கொத்தமல்லி சாப்பிடுங்கன்னு சித்தர்கள் சொல்லல, நான் சொல்லல. அப்போ கொத்தமல்லி விதை, இந்த சுக்கு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் மனத்துக்கு ருசிக்கு கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். அந்த காலத்துல வீட்டுல எல்லாம் இந்த கொத்தமல்லி காப்பி தான் கொடுப்பாரு, சுக்கு காப்பி தான் கொடுப்பாரு. இந்த காப்பி டீன்னு ஒண்ணு எங்க தாத்தா சொல்லுவார். இந்த கிராமத்துல வயல்ல வேலை செஞ்சுட்டு வந்தாக்கா தெருவில் டீ போட்டு வைத்துக் கொண்டு இலவசமாக கொடுப்பாருங்க. இந்தாங்க டீ சாப்பிடுங்க. டீய காப்பிய மக்களை குடிக்க வச்சு பழக்கியது ஒரு இனம் இந்த மண்ணுல. அதெல்லாம் இது எனக்கு வேணாம் சொல்லிட்டு போயிடுவாரு மக்கள். சில பேர் கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ சூடா இருக்கிறத குடிப்போன்னு குடிக்க ஆரம்பிச்சு அதுக்கு பழகி போயிட்டு அப்புறம் வந்து டீ கேட்க ஆரம்பிச்சா வரிசையில் என்னதான் கொடுப்பான்னு விரட்டினான். அப்புறம் வரிசையில் நின்று அந்த டீயை காப்பி வாங்கி குடிச்சா அதுக்கப்புறம் ஒரு காசு கேட்டான். என்ன பண்றது, குடிச்சு பழகிறது அதை விட முடியல, ஒரு காசு கொடுத்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சோம் என்று. இப்படித்தான் இந்த டீ காப்பி என்ற வார்த்தை மட்டும் இல்லை, அதை குடிக்கிற பழக்கத்தை நம்ம மேல திணித்தார். நம்ம பாரம்பரியமா நம்ம சாப்பிட்டது இது மல்லி காப்பி அல்லது சுக்கு காப்பி. இது எப்படி செய்யறது வீட்டுல? ஐயோ சுக்கு காப்பி காருது, அதை சாப்பிட்டா விக்கல் வருது, என்ன செய்முறை தெரியாததுனால செய்கிற முறையை சொல்லுகிறேன் பாருங்க. இப்போ ஒரு ஈஸி ஃபார்முலா, சுக்கும் மல்லியும் 1:3, மீது என்ன 1:3. இப்போ இந்த சுக்கு இருக்கு, இந்த சுக்குல எவ்வளவு நீளம் எடுத்துக்கோங்க. இது ஏறத்தாழ ஒரு 1.5 அங்குலம் இருக்குது. இந்த தோலை சுரண்டிடும். சுக்குக்கு என்ன புற நஞ்சு, இந்த தோலை சுத்தமா சுரண்டிடும். இந்த தோலை சுரண்டிட்டு இது ஒரு அங்கலத்துல இருந்து 1.5 அங்குலம் நேரம் சுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எடை போட்டுட்டு இருக்க வேண்டியதில்லை. வீட்டுல எல்லாரும் சமையல் நல்ல எடை மிஷின் வச்சுக்கிட்டா இருக்கோம். ஒரு அளவுக்கு சொல்லுங்க பாருங்க, எவ்வளவு சுக்குன்னு, எவ்வளவு சுக்கு. இந்த தனியா இருக்குல்ல, எவ்வளவு சுக்குக்கு இது மாதிரி 3 மடங்கு தனியா. அப்போ இந்த சுக்கு இவ்வளவு இருக்கு, இந்த சுக்குக்கு 3 மடங்கு தனியா. பாருங்க இவ்வளவு தனியா.
இவ்வளவு சுக்குக்கு இவ்வளவு தனியா, 1க்கு 3 இதான் அளவு. இடம் போட்டு வாய்ப்பு இருந்தா இப்போ 100 கிராம் சுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 300 கிராம் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி விதை, தனியா விதை, தோலை சீவிட்டு இந்த கொத்தமல்லி எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் ருசி சேர்ப்பதற்கு, மனம் சேர்ப்பதற்கு கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். போடணும்னு அவசியம் இல்லை. அப்ப எவ்வளவு சுக்கு எவ்வளவு தனியா, இதான் இதுல ப்ரொபோர்ஷன். திருப்பி திருப்பி சொல்றேன்டா. காரணம் என்னன்னா, பல முறை சொன்னதுக்கு அப்புறம் கூட மறந்து விடுறாங்க. அப்ப என்ன பண்ணணும், நீங்க யூடியூப்ல போய் இதை திரும்ப பார்க்கணும். தப்பா செஞ்சு சாப்பிட்டு ஐயோ காரதுன்னு சொல்லக்கூடாது. காராது, ருசியா இருக்கும். எடுத்துட்டு இந்த எவ்வளவு இதுல இந்த தனியா எடுத்தீங்களோ அவ்வளவு கருப்பட்டி. கருப்பட்டினா பனவெல்லம், பாம் ஜாகரி. தமிழ்ல சொன்னாதானே நமக்கு விளங்குது. அதனால பாம் ஜாகரி கருப்பட்டி, பனை வெல்லம். அப்போ சுக்கு 1 பங்கு, 3 பங்கு தனியா, 3 பங்கு கருப்பட்டி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் ஏலக்காய். இந்த கருப்பட்டி மட்டும் தனியா வச்சுட்டு இதை எல்லாத்தையும் போட்டு நசுக்குங்க. இதை சூரணமாக அரைத்து விடாதீர்கள், கயகயன்னு ஆயிடும். என்ன பண்ணணும், அப்படியே நல்லா நசுக்கிடுங்க. ஒரு கொரன்னு அரைச்சுக்கோங்களேன், திப்பி திப்பியா அரைச்சுக்கோங்களேன். பொடியாக்குங்க, சூரணமாக்காதீங்க. இதான் சுருக்கமா சொல்ல போன. இதை எடுத்து இதற்கு 1/2 லிட்டர் 500 மில்லி தண்ணி ஊத்துது. தண்ணீரை ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிடம் கொதித்தால் போதும். கொதிக்கிற போது அந்த பனவெல்லத்தை நசுக்கி அதுல போட்டுருங்க. இந்த பனவெல்லம் கரைச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சிருங்க. அப்படி போக வர வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் 1 ounce சாப்பிட ருசியா இருக்கும். இட்ஸ் நாட் a stimulant. It will not give a stimulation effect, but it will give a freshness. நம்ம அதை சாப்பிட்ட உடனே என்ன பண்ண, வயிற்றில் இருக்கிற கோளாறெல்லாம் போகும். அதை சொல்வது இப்ப என்னுடைய நோக்கம் அல்ல. என்ன பண்ணும், இந்த கிருமி தொற்றை வராமல் தடுக்கிற ஆற்றல் இந்த சுக்கு காப்பிக்கு இருக்கிறது. நோய் பொது எதிர்பார்ப்பில் தருகிற சக்தி இந்த சுக்கு காப்பிக்கு இருக்கிறது. இதை வீட்டில் காலையில சாப்பிடலாம், மாலையில சாப்பிடலாம். இது மாதிரி நோய் பிடிக்க என்ன பண்ணுவாங்க, கிராமத்துல எல்லாம் சளி காய்ச்சல் வந்துட்டா பெருசா போய் ஊசி போட்டுட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் எங்க காலத்துல கிடையாது. இப்பதானே எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்கிட்ட போறோம், எதுக்கு எடுத்தாலும் மருத்துவர் போய் ஊசி போடும் நாமே கேட்கிறோம். அப்பெல்லாம் ஊசியை கண்டா பயம் ஓடுவோம். அப்போ இப்பெல்லாம் குழந்தையில இருந்தே பழைக்கிறோம். தடுப்பூசி போட ஆரம்பிச்சு ஊசி போட்டுக்கிறது வாழ்வியல் நெறின்னு மாத்திட்டோம். இல்லை நான் தடுப்பூசிக்கு எதிரி இல்லை, எதுக்கு எடுத்தாலும் ஊசி போட்டுக் கொள்ளுகிற நிலை இல்லாம இந்த உடம்பிலேயே எதிர்பார்த்தலை வளர்த்துக் கொள்வதுதான் சித்தர்களுடைய வாழ்வியல் நெறி. அப்ப என்ன பண்ணணும், இத இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு வீட்டிலும் எப்படி நம்மை காப்பியை குடிக்க பழக்கினார்களோ அப்படி உங்களை நான் பழக்க ஆசைப்படுகிறேன். நம்முடைய பாரம்பரியத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சுக்குமல்லி காப்பியை, இந்த காப்பி என்ற சொல்ல எடுத்துள்ளாமா, சுக்குமல்லி தீநீரை சாப்பிட பழகுங்கள். நாம் தீநீர் என்ற சொல்லையை கையாளுவோம். இந்த சுக்கு காப்பின்னு சொன்னாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கோங்க. இந்த சுக்குமல்லி தீநீரை ருசியாக தொண்டையில கொஞ்ச நேரம் இதமாக வைத்திருந்து குடியுங்கள். உங்களுக்குள்ளே ஒரு கிளர்ச்சி, ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிறதோட இல்லை, இந்த தொற்றை தொண்டையை விட்டு தாண்டாமல் தொண்டையிலேயே கொரோனா தொற்றை அழிக்கிற ஆற்றல் இதிலே இருக்கிறது. உடனே கேட்பாங்க, இவர் என்ன இஞ்சியிலே கொரோனாவை அழிக்க முடியும், பூண்டிலே கொரோனாவை அழிக்க முடியும், கொத்தமல்லி சுக்கிலே கொரோனாவை அழிக்க முடியும், இவர் என்ன பார்த்தாரா? இப்போ கொரோனாவுக்கு இதே வைத்தியம் சொல்றாரா? புரிந்து கொள்ளுங்கள். எந்த மருத்துவமும் இல்லை என்று கைவிட்டு விட்ட போது, குறிப்பாக அறிவியல் ரீதியாக ஒரு மருந்தே இல்லை என்கிற போது, இந்த தொற்றுக்கு எதிர்பார்த்தலுடைய மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்கின்ற சூழலில் நம்ம கையை வச்சுட்டு ஐயோன்னு கடவுளை கூப்பிட்டு இருக்க முடியுமா? நம்முடைய பாரம்பரியத்தில் என்ன இருக்கிறது என்று அறிந்து அதை கையாள போக வேண்டும். இப்ப நம்ம சொல்றேன், இப்போ நவீன
மருத்துவத்திலிருந்து ஒரு மேற்கோளுக்கு சொல்லுகிறேன். நான் குறை சொல்வதல்ல, நான் நவீன மருத்துவத்தை மதிப்பவர். எல்லா மருத்துவமும் அந்தந்த நாட்டில் அந்தந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்கு அங்கே கிடைக்கிற மூலப்பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டதுதான். அதனால எந்த மருத்துவமும் மக்களுக்கு நோய் உண்டாக்குறதுக்கு வரல. எல்லா மருத்துவத்திலும் நன்மை இருக்கிறது, பலன் இருக்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சித்த மருத்துவம் அது ஒண்ணு கிடையாது என்று பேசுகிற அறியாதவர்கள், அவர்கள் என்ன அறியாமல் சொல்றது இல்ல, அவங்களுக்கு தெரியல. அதனால சித்த மருத்துவத்தை பற்றி கேள்வி பேசுகிறார்கள். இந்த சித்த மருத்துவம் தான் இந்தியாவில் இருக்கிற மக்களை பல ஆயிரம் கோடி ஆண்டுகளாக ஆரோக்கியமாக வாழ வைத்தது, 100 ஆண்டுகளை தாண்டி வாழ வைத்தது. அப்போ இந்த மருத்துவத்தை கையாளுகிற போது நாம கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், ஏன்னா இதுல சைடு எஃபெக்ட் இல்லை, ஆன்டி எஃபெக்ட் இல்லை, ஒரு கெடுதியும் இல்லையே, இதை கையாளலாம. நான் கேட்கிறேன், மருந்தே இல்லைன்னு சொல்லிட்டோம். ஆனா மருந்து இல்லைன்னு சொல்லிட்ட உடனே நாம கொரோனா நோயாளிகளை மருத்துவம் பார்க்காம இருக்கிறோமா? என்ன பண்றோம்? அந்த அறிகுறிகள் காய்ச்சல், இருமல், சளி, மூச்சு இறைச்சல், இவைகளுக்குரிய மருந்துகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்து இது எப்படியாவது சரி பண்ண முடியுதான்னு பார்க்கறோம் இல்ல. அதை என்னன்னு சொல்றோம்? ரீபொசிஷனிங் தி எக்ஸிஸ்டிங் ட்ரக்ஸ். அது சரின்னு சொல்லி ஏத்துக்கிறோம் இல்ல. இப்போ ஹைட்ராக்சி ஹைட்ரோகுளோரைன் கொடுக்கிறோம், நல்லது. இதை கொடுக்கிற போது என்ன சொல்றோம்? அதை தடுப்புக்காகவும் எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு அறிவுரை சொல்றோம். அதே கொரோனா தொற்று தாக்கப்பட்டிருப்பவர்களுக்கு அதை ஹைட்ராக்சி குளோரோகுயின் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுறோம். அதுதான் கொடுக்கிறோம். இப்போ அது எதுக்குரிய மருந்து? அது எங்கிருந்து வந்தது? ஜெர்மன் தேசத்திலிருந்து வந்தது. கொய்னா மரம், கொய்னா ட்ரீ. இந்த கொய்னா லீவ்ஸ், கொனைன் லீவ்ஸ், இந்த கொனைன் பார்க், இந்த மரத்தினுடைய பட்டை, அதுல இருக்கிற இந்த கொனைன் என்கின்ற ஒரு காம்பவுண்ட், அது எந்த மருத்துவத்திலிருந்து வந்தது? ஜெர்மன்ல இருக்கிற சுதேசி மருத்துவத்திலிருந்து வந்தது, மூலிகை மருத்துவம். அதை எடுத்து பிரித்து அதுல இருந்து கொனைன் சல்பேட்டோ அல்லது கொனைன் ஹைட்ராக்சி கொனைனோ என்றெல்லாம் அதை உருவாக்கி மருந்தாக்கி அதை கொடுக்கிற மூல அறிவு எங்க இருந்து வந்திருக்கிறது? பாரம்பரிய மருத்துவத்திலிருந்து வந்திருக்கிறது. இதெல்லாம் நாம புரிந்து கொண்டு ஒரு பொது மனதோடு வெறுப்பு மனமற்று எல்லா மருத்துவத்தையும் நேசிக்கிற மனோபாவம் எல்லாருக்கும் வரணும். அதுக்காக இதை சொல்றேன். அப்போ ரீபொசிஷனிங் எக்ஸிஸ்டிங் ட்ரக். அப்ப என்ன பண்றோம்? இது ரிட்ரோ வைரஸ். இது அதனால ஏற்கனவே HIV-க்கு கொடுக்கப்படுகிற ரிட்ரோ வைரல் ட்ரக்ஸ் இதுக்கு கொடுக்கலாம் என்று கொடுக்கிறோம். பல செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட கொடுக்கிறோம். இதெல்லாம் என்ன? ரீபொசிஷனிங் எக்ஸிஸ்டிங் ட்ரக் டு ட்ரீட் a disease in the absence of a drug. It has been accepted in the modern medical system. ஏன் இதையே சித்த ஆயுர்வேத மருத்துவத்துக்கு அப்ளை பண்ணி பார்க்க கூடாதா? என்ன தப்பு? யாராவது ஒரு சித்த மருத்துவர் இதைத்தான் சாப்பிடணும், வேற மருந்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாக்கா நீங்க அவரை கண்டிங்க. அது அவருடைய அபரிமிதமான நம்பிக்கை அல்லது அறியாமை, ஒதுக்கிடுங்க. நான் என்ன சொல்றேன்? parallelly, simultaneously along with an allopathic drug, why don't you try the herbal medicines also? மருத்துவர்கள் உங்களுக்கு அப்படி கொடுப்பதற்கு மனமில்லாமல் போய்விட்டாலும் மக்களே நீங்கள் கையாளுங்கள். இதெல்லாம் நோய் எதிர்பார்த்தலை கொடுக்கக்கூடியது. ரீபொசிஷனிங் தி சித்தா ட்ரக்ஸ் வித் தி சேம் இண்டிகேஷன்ஸ். சளி காய்ச்சலுக்குரிய மருந்துகள் என்று சித்தர்கள் வகுத்து கொடுத்திருக்கிற ஏராளமான மருந்துகள். பிரமானந்த பைரவம், அதெல்லாம் அடுத்த தலைப்பில் பேச போகிறேன். 3வது நாள், 5வது நாளில் பேச போகிறேன். என்னென்ன மூலிகை மருந்துகள் இருக்கின்றன, என்னென்ன வேதியியல் சார்ந்த என்னென்ன தாது மருந்துகள் இருக்கின்றன, என்னென்ன கனிம மருந்துகள் இருக்கின்றன. சித்த மருத்துவத்திலே நெஞ்சில் கட்டுகிற சளியை அகற்றுவதற்கு ஏராளமான மருந்துகள் இருக்கிறது. பவளத்திலே இருந்து எடுக்கப்படுகிற பவள பற்பம் இருக்கிறதே, அது தீராத சுவாச உறுப்புகளில் வருகிற நோய்களை எல்லாம் அகற்றுகிற ஆற்றல் பெற்றது. முத்து சிப்பி பற்பம் இருக்கிறதே, அது ஈழை இழைப்பெல்லாம் தொண்டையில இருந்து அகற்றுகிற ஆற்றல் பெற்றது. நம்ம அதுக்கெல்லாம் இப்ப போனா அதெல்லாம் நோ சயின்டிபிக் ஸ்டடிஸ் அப்படி ஓரம் கட்டிடுவார்.
நான் சொல்ல போவதெல்லாம் சயின்டிபிக் ஸ்டடீஸோடு இருக்கிற பொருட்களை பற்றி நாம பேச போகிறோம். இந்தந்த மூலிகைகள் எந்த நாட்டிலே என்ன ஆராய்ச்சி பண்ணி என்ன கண்டுபிடித்து இருக்கிறார்கள், அந்த மூலிகைகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து சாப்பிட்டுக்கிறது தான் நாம சொல்ல போகிறோம் தொடர்ச்சியில. Repositioning the Siddha drugs to treat the corona infection is reasonable and is rational. அறிவு சார்ந்தது. அப்போ வீட்டிலே இருக்கிற போது வீட்டிலே இருந்து கொண்டே இந்த தடுப்பு பொருட்களை கையாளுங்கள். இன்னொன்று ஒரு முக்கியமான பொருளை சொல்ல இருக்கிறேன். இன்னைக்கு சைனாவில் உங்களுக்கு தெரிந்திருக்கும், சீன தேசத்திலே ஏராளமான மக்கள் கொடுமையாக கொரோனா வைரஸினால COVID-19 கணக்கத்தை எடுத்து போய் கொண்டிருந்த போது அவர்கள் பல மருந்துகளை ஸ்கிரீன் பண்ணார்கள், ஆராய்ந்தார்கள். 3000 கெமிக்கல் ட்ரக்ஸ் ஆய்ந்த போது அவர்கள் மனதுக்குள்ளே தோன்றியது, ஏன் நம்முடைய புராதன மருந்துகளை ஏன் ஆராயக்கூடாது என்று அவர்கள் நாட்டிலே இருந்த ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசின் TCM அதிலே சொல்லப்பட்டிருக்கிற மருந்துகள், அதெல்லாம் என்ன, நம்ம ஊர்ல இருக்கிற சித்த மருந்துகள் போகதான போய் சைனாவில் இந்த மருத்துவத்தை பரப்பினார். அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற மூலிகைகளே பல மூலிகைகள் சில தேசத்தில் இருக்கிறது. அங்கே பல மூலிகைகளை எடுத்து ஆராய்ந்தார்கள். இதுல 3000 ட்ரக் ஸ்கிரீன் பண்ணா அங்க 1000 ட்ரக்ஸ் TCMல இருந்து ஸ்கிரீன் பண்ணா. ஒரே ஒரு மருத்துவம் இருந்தது, அவ அதை துணிந்து அதுல இருந்து ஸ்கிரீன் பண்ணா எல்லா மக்களும் அதை சப்போர்ட் பண்ணார்கள். ஆனா இந்தியாவில் 2 மருத்துவம், இந்த மாமனார் மாமியாருக்குள்ள அவ்வளவு பெரிய சண்டை, நீ வந்துருவியா நான் வந்துருவியா. இந்த சண்டை முதல்ல இந்த நேரத்தில் நான் மறக்க வேண்டும். மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்கார சண்டை போட்டா மாமியார் மருமகளும் சேர்ந்துட்டு தான் சண்டைக்கு போவாங்க அவங்க கூட. அந்த இடத்துல இவர்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடை மறந்து விடுவார்கள். அது மாதிரி நான் பெருசா நீ பெருசா இந்த நேரத்தில் சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் நினைக்காமல் நான் முந்தியவரா நீ முந்தியவரா என்னெல்லாம் மறந்துட்டு இருவரும் இணைந்து இதுல இருக்கிற மருந்துகளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ஆய்வு செய்து நிரூபிக்க வேண்டும்னா அரசாங்கம் துறை இருக்க வேண்டும். எப்படி சீன தேசம் இந்த மருந்துகளை ஆய்வதற்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கியதோ அப்படி நம்முடைய மாநில மத்திய அரசுகள் பெருமளவிலே நிதி தந்து இந்த மருந்துகளை ஆய்வதற்கும் மக்களுக்கும் ஆய்வதற்கு முன்னால் பயன்படுத்துவதற்கும் அதற்குரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும். பல மாநிலங்கள் பிறப்பித்து இருக்கின்றன, அது தொடர வேண்டும், ஆராய்ச்சி தொடர வேண்டும் என்று ஒரு வேண்டுதல் இந்த இடத்துல வைத்துவிட்டு இன்னொரு அற்புதமான மருந்து சீனாவிலே ஆராய்ந்து இந்த கிளைசிரைசா கிளாபரா என்று சொல்லுகிற அதி மதுரம், இதுக்கு பேரு என்ன, அதி மதுரம்னா இனிப்பு, அதி மதுரம்னா அதி இனிப்பு. பாருங்க, ஒரு மூலிகை, அந்த மூலிகையில இருந்து அவ்வளவு இனிப்பு சத்து இருக்கிறது, இதுக்கு அதிமதுரம்னு பேர். அதிமதுரம் பெரும்பாலான வீட்டில் இருக்கும். பெரும்பாலானவர்கள் இந்த அதிமதுரம் தெரிந்திருக்கும். இந்த அதிமதுரம் கொரோனாவுக்கு மிகச்சிறந்த மருந்து என்று சீனாவிலே இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வு செய்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர்ல அதிமதுரத்தை சித்தர்கள் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொண்டையிலே வருகிற நோய்களுக்கெல்லாம் மருந்து என்று சொல்லிவிட்டார்கள். அது மூக்குல, தொண்டையில, மூச்சு குழாயில, நுரையீரலில் ஏற்படுகிற பாதிப்புகளுக்கு இனிப்பு மருந்து, கசப்பு மருந்து ஏராளமா இருக்கு. ஆனா இங்க சித்தர்கள் சொல்லி இருக்க ஒரு இனிப்பு மருந்து. பாரில் அதிமதுர பாலதனை வாயில் இட்டு, பாரில் அதிமதுர பாலதனை வாயில் இட்டு, உரி வரும் சுவையை உட்கொள்ள நெறியழே, உரி வரும் சுவையை உட்கொள்ள நேரிழையே, குத்திருமல் தன்னோடு கூறும் குரல் வளையில். வார்த்தைகளை எப்படி இந்த தமிழ் மொழி இருக்க சொல்லலையா? உலகத்துல எந்த மொழியினாலும் இவ்வளவு அழகாக ஒரு மருத்துவ செய்திகளை இலக்கண கோப்புக்குள்ளே சொல்ல முடியாது. ஒரே ஒரு மொழி உலகத்தில் இருக்கிறது, மருத்துவத்தை தத்துவமாகவும் இலக்கியமாகவும் பார்த்த ஒரு மருத்துவம் தமிழ் மருத்துவம். இந்த தமிழ் மருத்துவத்துலதான் இலக்கியமாக படைத்த மருத்துவ செய்திகளை சத்தத்தோடு கூடிய பாடல்களாக படைத்தார். மறக்காம மக்கள் மருந்திலே வைத்துக் கொண்டு போற இடத்திலே பயன்படுத்துவதற்கு எங்கும் கிடைக்கிற பொருளை எப்படி கையாளுவது என்பதை சொல்லிக் கொடுத்தார். பாரில்லதி மதுர பாலதனை வாயில் இட்டு, ஊறி வரும் சுவையை உட்கொள்ள நேரிழையே, குத்திருமல் தன்னோடு கூறும் கூறல் வளையில் எத்தி வரும் கவமும் ஏது.
இதெல்லாம் ஏறியங்க. தொண்டையில எத்தி எத்தி வருகிற கபம் இருக்கிறது. இந்த கபம் எங்க இருந்து வரும்? கபத்தை அறவே அகற்றுகிற ஆற்றல் அதிமதுரத்துக்கு உண்டா. குத்து இருமல், குக்கி குக்கி இருமலாம். கொரோனாவில் என்ன வருது? இருமல் வருது. I want you to reposition the drugs which are mentioned in Siddha system to treat the symptoms which are relevant not only to corona and for the other coughs also. அப்போ இந்த அதிமதுரம் இருக்கு. இந்த அதிமரத்தை எப்படி கையாளலாம்? ஒண்ணு இல்லை. இந்த அதிமரத்தை ஒரு பீஸ் எடுங்க, ஒரு சின்ன பீஸ், ஒரு ஒரு அரை அங்குல நீளம் எடுத்துக்கோங்க. இது ஒரு அங்குல நீளம் இருக்கிறது, ஒரு அரை அங்குல நீளம் போதும். இந்த சின்ன ஒரு துண்டை எடுத்து அதை அப்படியே நசுக்குங்க, தட்டுங்க. கையில வச்சு இல்ல, கட்டை மேல வச்சு அல்லது கல் மேல வச்சு இன்னொரு கெட்டியான பொருளால் இடிச்சு நசுக்கிட்டு அதை அப்படியே வாயில வச்சு இந்த இனிப்பாச்சே அப்படியே அடக்கிக்கோங்க. இந்த வெத்தலை பாக்கு போடுறவங்க கன்னத்தில் வச்சு அடக்கிறது மாதிரி அடக்கிட்டு அப்படியே அது வாயில இருந்து எச்சி மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும் சுவை. அந்த சுவை அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்கு. சப்பி சப்பி சாப்பிட்டுட்டே இருக்கு. குழந்தைங்க லாலிபாப் சாப்பிடுறது இல்லை, அப்படி பெரியவங்களுக்கு லாலிபாப் அதிமதுரம். ஊறி வரும் சுவையை உட்கொள்ள நேரடியே குத்திருமல் தன்னோடு கூறும் குரல் வளையில் இயக்கி வரும் கபமும் ஏது. சளியெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு கொரோனாவுக்கு ஒரு நல்ல தடுப்பாற்றலை தருவதாக இந்த அதிமதுரம் இருக்கும். இன்னொரு முறை இருக்கிறது, தயாரித்து வைத்துக் கொண்டு கையாளலாம். என்ன பண்ணும்? இதுல ஒரு 100 கிராம் அதிமதுரத்தை எடுங்க. அந்த அதிமதுரத்தை நல்லா இடிச்சு தூள் பண்ணி விடுங்க, நசுக்கி விடுங்க. நசுக்கிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 100 கிராம் எடுத்தீங்க, ஒரு 500 மில்லி தண்ணி ஊத்துங்க. அதுல ஊத்தி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விட்டு அதை ஒரு துணியில போட்டு பிழிந்து எடுத்துக் கொடுங்கள். எது? அதிமதுரம் டிகாக்ஷன் எடுத்துட்டீங்க. நல்லா சன்னமா அதிமதுரத்தை அரைச்சி சூரணமாக்கி அதை போட்டு அரைச்சி அதை காய்ச்சி அதிலிருந்து கூட்டி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து அதை ஒரு கெட்டியான பாத்திரத்தில் போட்டு அப்படியே கிட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா பால்கோவா மாதிரி அது அடியில அப்படியே அது படிஞ்சு அடியில திக்கா அதனுடைய சாறு அப்படியே படிஞ்சு கிடைக்கும். தீய ரொம்ப குறைவா வச்சுட்டு அதை கிண்டி விடும். அப்படி கிண்டி எடுத்துட்டு அது பதமாக மெழுகு பார்த்து வருகிற போது எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரு பட்டாணி அளவுக்கு பீ சைஸ் பட்டாணி அளவுக்கு உருட்டி 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 காய வச்சுருங்க. வீட்டில் வச்சுக்கோங்க. எல்லா வீட்லையும் இருக்கணும். இந்த கொரோனான்னு இல்லை, எப்ப இருமல் வந்தாலும் எப்ப தொண்டையில கபம் வந்தாலும் குழந்தைங்களுக்கு இருமல் குக்கி குக்கி இருமுது. நான் நிறைய இருமல் சிரப் சாப்பிட்டேங்க, ஒன்றும் கட்டுப்படலை. ட்ரை காஃப், எனக்கு இருமல் போகவே மாட்டேங்குது. சளி தொண்டையில் இருக்கிறது, துப்ப முடிய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. காரணம் வரமாட்டேங்குது. குத்திருமல் தன்னோடு கூறும் குரல் வளையில் எத்தி வரும் கபமும் ஏது. என்ன பண்ணும்? இதை இந்த உண்டை எடுத்து வாயில போடும். அதான் இனிப்பா இருக்குமே, குழந்தைகளை விரும்பி சாப்பிடுமே. அப்படியே அந்த வாயில போட்டு அப்படியே சப்பி 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 அந்த ஊறி வரும் சுவையை உட்கொண்டா தொண்டையில இருக்கிற கபக்கட்டை எல்லாம் போக்கொண்டா கரோனாவில் வருகிற தொண்டையில கபம் கட்டி கொண்டு மூச்சை உள்ள போக விடாமல் சேத்துவம் கட்டி இழுத்து கொண்டு விடுகிறது. இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க சேப்பம் கட்டி இழுக்குதுன்னு சொல்லுவோம். சேத்துவம் தொண்டையில் கட்டி காற்றை உள்ளே போகாமல் தடுத்து அவருக்கு பிராணவாயு கிடைக்காமல் செய்து அவனை கொண்டு விடுகிறது. இந்த சேப்பம் கட்டி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த கொரோனா வந்துட்டா தொண்டையிலே மூச்சு குழாயிலே சளி கட்டி கொண்டு இந்த சளியை அகற்ற முடியவில்லை, அந்த சளி இலகவில்லை. இந்த சளியை இலக செய்கிற அகற்றுகிற ஆற்றல் எதற்கு இருக்கிறது? அதிமதுரத்துக்கு இருக்கிறது. இன்னொரு மூலிகை கொண்டு வந்திருக்க பாருங்க, இதுக்கு பேரு சித்தரத்தை. இது மருந்து கடைகளில் எல்லாம் கிடைக்கும். பல வீட்டில் இதை வைத்திருப்பார். சித்தரத்தை. இந்த சித்திரத்தை தனியாக யாரும் கையாளுவது இல்லை. ஏன்னா அது அதிக காரத்தன்மை உடையது. என்ன பண்ணணும்?
இந்த சித்திரத்தையும் எப்படி சேர்த்து கையாளுவது? இதிலே 5 பொருட்களை சேர்த்து ஒரு கஷாயம் செய்வார். ஒன்று சுக்கு மல்லி தீனி சொன்னேன். இந்த சுக்கு மல்லியோடு சேர்த்து அதிமதுரம் சித்திரத்தை மிளகு திப்பிலி. என்னாச்சு? சுக்கு மிளகு திப்பிலி திரிகடகம் வந்தாச்சு. கூட சுக்கு தீனியில் இருக்கிற மல்லி வந்தாச்சு. சுக்கு மிளகு திப்பிலி மல்லி. தொண்டையில் இருக்கிற கபத்தை போக்குற அதிமதுரம் வந்தாச்சு. சுவாச பாதையில எங்கே கிருமி சளி இருந்தாலும் அதை அகற்றுகிற திப்பிலி வந்தாச்சு. எத்தனை ஆச்சு பாருங்க? 6. இந்த 6 நம்மை வாழ வைக்கும் என்பதனால இதுக்கு பேரு சுப்பிரமணியர் கஷாயம் பேர். இந்த சுப்பிரமணியர் கஷாயம் எப்படி செய்வது, எப்படி கையாளுவது, எப்படி பயன்படுத்துவதுன்னா இத வீட்டுல செய்து வச்சுடலாம். எல்லோரும் இந்த கஷாயத்தை ஒரு காலையில மாலையில மதியத்துல இரவு படுக்கிறதுக்கு முன்ன காலையில எழுந்த உடனே இந்த காபி சாப்பிடறதை விட்டு தொலைச்சு விடுங்க. இந்த சுப்பிரமணியர் கஷாயம் அவ்வளவு சுவையா இருக்கும். இந்த 6 பொருளோடு ருசி சேர்ப்பதற்கு சேர்ப்பது பனை வெல்லம், கருப்பட்டி அல்லது பனம் கற்கண்டு, இதை சேர்த்துக்கொள்ளணும். இதை சேர்த்து செய்கிற இந்த கஷாயம் இருக்கிறது, இந்த தீனி இருக்கிறது, அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வீட்டில் வைத்து விடுறீங்க. அதை அப்பப்ப லேக சூடு பண்ணிட்டு இதமான சூட்டோட சாப்பிடுங்க. ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னா இந்த தொண்டையில இந்த சளி இருந்து பெருக்கம் அடைகிற போது, இந்த கொரோனா வைரஸ் தொண்டையில இருந்து பெருக்கம் அடைந்து கொண்டிருக்கிற போது சாதாரண மருத்துவமாக சுடு தண்ணீரை நன்றாக பொறுக்கிற சூட்டில் குடித்துக் கொண்டே இருங்கள். அந்த பெருக்கம் அடைவதை இதை தடுத்து விடும் ஒரு அறிவியல் ஆய்வாளர் சொன்னார். அப்போ இந்த சுக்கு மல்லி கஷாயத்தோட இந்த சுப்பிரமணியர் கஷாயத்தை இந்த 6 பொருளை போட்டு செய்கிற அந்த கஷாயத்தை செய்து வைத்துக் கொண்டு இந்த கஷாயத்தில் நான் சொன்ன கருப்பட்டி அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து இனிப்பா பண்ணி வச்சுக்கிட்டு அதை வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சிறுவர்கள் எல்லாருக்கும், பொதுவாக பெரியவர்களை வயதானவர்களை அதிகம் தாக்குதுன்னு சொல்றோம். ஏற்கனவே பல மார்படி கண்டிஷன் உள்ளவர்களை அதிகம் தாக்குதுன்னு சொல்றோம். இப்ப இவங்கெல்லாம் ஏன் இதை அன்றாடம் கையாளக்கூடாது? அப்படி கையாளுவது அவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கிறது, நோய் தகர்ப்பாற்றலை கொடுக்கிறது, நோய் தடுப்பாற்றலை கொடுக்கிறது. அதனாலதான் இந்த சித்த மருத்துவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? நோய் தடுக்கிற, நோய் வருமுன் எடுக்கிற ஒரு மருத்துவமாக இந்த சித்த மருத்துவத்தை பார்க்கிறோம். அப்போ இதை எப்படி செய்வது, எப்படி இதை கையாளுவது என்கின்ற முறைகளை தொடர்ந்து நாம் நாளைக்கு பார்க்க இருக்கிறோம். இதெல்லாம் எப்படியெல்லாம் கையாளுவது. அது போல இன்னொரு மூலப்பொருள் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்தது, ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு பிள்ளை வளர்த்தி என்று நம்முடைய நாட்டிலே பேர் சொல்வார்கள். பிள்ளை வளர்த்தி வசம்பு. இந்த வசம்பை பற்றி பேசாத பொருள் இல்லை. வசம்புல இருக்கிற விஷத்தன்மை அது உடம்புக்கு ஆகாது, சாப்பிடாதீர்கள் என்றெல்லாம் ஆய்வு செய்து உலகுக்கு மிரட்டியவர்கள் உண்டு. அப்படி இருந்தா வசம்புக்கு பிள்ளை வளர்த்தி இந்த நாட்டில் பேர் வைத்திருப்பார்களா? எப்படி கையாளுவது என்கிற முறை அவர்கள் சொன்ன முறையோடு கையாண்டால் இந்த பிள்ளையை வளர்க்க சிறு வயதில் இருக்கிற போது நோய் தொற்றுகள் நிறைய வரும். இந்த நோய் தொற்றுகள் வராமல் தடுப்பதற்கு என்ன பண்ணுவார்கள்? அந்த அந்த உர போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி கையாளுவது என்கிற முறை ரொம்ப முக்கியம். என்ன பண்ணுவா? அந்த வசம்ப ஒரு மஞ்சள் துணியில, மஞ்சள் நூல்ல கட்டி கையில கட்டி விடுவான். இந்த குழந்தை விளையாடுற போது அந்த கையோட வாயில் வைக்கும். அந்த சாறு கொஞ்சம் உள்ள போகும். இன்னைக்கு அறிவியல் ஆய்வு செய்து சொல்கிறார்கள், there is a volatile compound in Acorus calamus. Acorus calamus என்பது அந்த பிள்ளை வளர்த்தி என்கிற வசம்பு. அதுல இருக்கிற பீட்டா அசரோன் என்கின்ற ஒரு காம்பவுண்ட், பீட்டா அசரோன் volatile compound is an antifungal, it's an anti-pathogenic, antimicrobial. இந்த வார்த்தையெல்லாம் சொன்னா அழகா இருக்குது.
இப்படி ஏராளமான மருத்துவ சக்திகள் உள்ள பொருட்கள் சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள, நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்திக் கொள்ள இவைகளையும் சேர்த்து கையாளுங்கள். எந்த மருத்துவம் பார்த்துக் கொண்டிருந்தாலும் எந்த மருந்தோடும் இது எந்த ரியாக்ஷனையும் எந்த வினையும் உருவாக்கி கேடு விளைவிக்காது, நன்மை மட்டுமே தருகிற நம்முடைய புராதன சுதேசி மருத்துவத்தை கையில் எடுப்போம். நலமுடன் வாழ்வோம். நன்றி.